பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவதாக என்கிறதான் அன்பின் வாழ்த்துதலோடு கூட இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டுமாக அந்த வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வகுப்பில் வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்குது, தேவனுடைய அனர்ந்த ஞானம், அவருடைய எல்லையற்ற அன்பு, அதே போல் அவருடைய தெய்வீக திட்டங்கள், இது எல்லாமே வெளிப்படுது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து சகோதரர் வாக்குத்தங்களை பற்றி எங்கே ரீப்ரிண்டில் எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அதிலிருந்து சில பகுதிகளை நம்ம பார்த்தோம். ஸோ அது சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இரக்கத்தின் தூதுவர்களாக இருந்து நமக்கு ஊழியம் புரியுது அப்படின்னு பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய மனசில் நிரப்பி வச்சுக்கும் போது நம்மளோட முழு குணலட்சணமும் முழு வாழ்க்கையும் அதிகமாக மறுரூபமாகும் அப்படின்னு பார்த்தோம். அதே சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தங்களை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இடுக்கமான பாதையில் நம்ம ஓடுறதுக்கு நம்மளுக்கு பலம், அப்புறம் துணிவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கர்த்தருடைய ஜனங்கள் அவங்களுடைய இருதயத்தினுடைய கவலைகளிலிருந்து அவங்க விடுதலை பெறுறதுக்காக தெய்வீக பாதுகாப்பு குறித்த ஒரு வாக்குத்தத்தங்களை அவங்க முழுசாக யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யார் இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ, முழுமையான நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க வெற்றியின் மேல் வெற்றி பெறுவாங்க, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெறுவாங்க. இறுதியாக உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு அவங்கள்ட்ட இருந்த ஒரு மகத்துவமான வெற்றியை கர்த்தருடைய உதவினால் பெறுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே சமயத்தில் அவங்க சத்தியத்தின்படியாக நடக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு மற்றும் நம்பிக்கை இன்மை. ஸோ இந்த ஒரு ராட்சதர்கள்லாம் இந்த வாக்கு தத்தங்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சபை ஜனங்கள் முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, வலுவிழந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே ஒரு வாக்கு தத்தங்களுடைய முக்கியத்துவம் நம்ம விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பக்கம் 3, வாக்கு தத்தங்களை புசியுங்கள். ரீப்ரிண்ட் 4665. நமக்கு அருளப்பட்டுள்ள இந்த வாக்கு தத்தங்களே கருநிலை புது சிருஷ்டிகளாகிய நாம் புசிப்பதற்குரிய ஆவிக்குரிய உணவாகும். எவ்வளவு உணவு நமக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ காரணத்தினால் தேவையான ஆவிக்குரிய போசாக்கை நாம் பயன்படுத்த தவறினால் சிலவற்றில் நாம் குறைவுள்ளவர்களாகவே இருக்கும். இக்கருத்துக்கு இசைவாக அப்போஸ்தலருடைய வார்த்தையானது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் மறுமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தவில்லை என்றால் நம்மால் திவ்ய சுபாவத்திற்கு பங்கு கொள்ள முடியாது என்கிறார். அதே சமயம் இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்து கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களும் ஆகலாம். இந்த ரீப்ரிண்ட்ல வாக்கு தத்தங்களை புசியுங்கள் அப்படின்னு பிரதர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. எப்படி வாக்கு தத்தத்தை நம்ம புசிக்கிறது, சாப்பிட்றது அப்படின்னா ஒரு அருமையான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஒரு தாயுடைய வயிற்றில் அந்த ஒரு கரு உருவாகி அதுக்கப்புறமா வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமா அது பிறக்கும். ஸோ அப்போது இந்த கரு உருவானதுலேருந்து பிறத்தல் அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த கருவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அந்த கரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அங்கே போகணும். ஸோ ஊட்டச்சத்து அதுக்கு போகணும் அப்படின்னா தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்தான உணவெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி உணவு சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அது போய் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக அங்கே பிறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுது. இப்போ அதே போல் புது சிருஷ்டி ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கரு உருவாயிருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு புது சிருஷ்டியானது அந்த பிறத்தலுடைய நிலைக்கு போகணும். ஸோ இடைப்பட்ட கேப்பில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அது வளர்ச்சி பெறணும். அப்போது இந்த ஒரு வளர்ச்சிக்கு தேவையான அந்த உணவு தான் என்ன அப்படின்னா வாக்கு தத்தங்கள். ஆவிக்குரிய உணவு என்னன்னா அந்த வாக்கு தத்தங்கள். ஸோ இப்போது அந்த புது சிருஷ்டி ஆவிக்குரிய அந்த உணவுலேருந்து தேவையான போஷாக்கை அங்கே பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, நம்மளுக்கு அந்த சத்தியங்கள் கிடைக்குது இல்லைங்களா, அது கம்மியாக கிடைச்சிட்டாலும் சரி, அதிகமாக கிடைச்சிட்டாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய போஷாக்கு, ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் அதை என்ன பண்ணால் நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை
நம்ம அத பயன்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம குறைவுள்ளவர்களாகவே அங்க இருப்போம். அதாவது முழுமையான அந்த ஒரு குழந்தையா எப்படி பிறக்காது, அது ஊனத்தில அங்க பிறக்குமோ, அதுபோல நம்ம குறைவுள்ளவர்களா ஆயிருவோம். அதுக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, அந்த ஊட்டச்சத்து போசாக்கு சரியான விதத்தில போகாதது தான் காரணமா இருக்கும். அப்போ அதே போல தான் புது சிருஷ்டி அங்க சரியான போசாக்கு கிடைக்கல அப்புட்ன்னா, அதுவும் சரியான விதத்தில அங்க பிறக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு இசைவா தான் அப்போஸ்தலர் பேதுருடைய அங்க வார்த்தை கூட அங்க இருக்குது. என்ன சொல்றாரு? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதாவது டிவைன் நேச்சர்ல நம்ம பிறக்கணும் அப்புட்ன்னா, தெய்வீக சுபாவத்தில நம்ம பிறக்கணும் அப்புட்ன்னா, அதுக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும் அப்புட்ன்னா, அதன் பொருட்டு தான் இந்த மகா மேன்மையும், மறுமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்குது. அப்போ இந்த மகா மேன்மையும், அருமையுமான வாக்குத்தத்தங்கள நம்ம சாப்பிட்டோம் அப்டின்னா, புசிச்சோம் அப்டின்னா, அத பயன்படுத்தினோம் அப்டின்னா, நம்ம என்ன ஆவோம்னா, திவ்ய சுபாவத்திற்குள்ள பங்கு பெறுவோம். ஒருவேள நம்ம பயன்படுத்தாம போயிட்டோம் அப்புட்ன்னா, அந்த திவ்ய சுபாவத்தில பங்கு பெற முடியாது. அந்த திவ்ய சுபாவத்தில பிறக்க முடியாது. இன்னுமா, சரியான விதத்தில அந்த ஆவிக்குரிய நம்ம பயன்படுத்தும் பொழுது, நாம நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி செஞ்சுக்கலாம். கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்தரர்களும் ஆகலாம். அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ரீபிரிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அதில அழகான எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்புட்ன்னா, தேனீ, அதுக்கப்புறமா எறும்பு. இது 2யும் எக்ஸாம்பிளா சொல்றாரு. இதில வந்து நம்ம தேனீ மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பூச்சி இனம் வந்து தெரியும் நம்மளுக்கு. நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம். அது வந்து உணவ வந்து சேகரிக்கும். இந்த ஒரு தேனீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து 3 வகை இருக்கும். ராணி தேனீ, ஆண் தேனீ, அதுக்கப்புறமா வேலைக்கார தேனீ. இதனுடைய வேலைகள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ராணி தேனீ தான் அங்க வந்து அந்த இனத்தையே பெருக்கக்கூடியது. அது முட்டை வச்சு அந்த மறுபடியுமா தேனீக்கள உருவாக்கும். ஆண் தேனினுடைய வேலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதேபோல வேலைக்கார தேனீக்கள் சொல்லும்போது, அது வந்து தேன் எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சு அங்க கொண்டு வரும். இப்போ அந்த முட்டை வைக்கக்கூடிய அந்த ராணி தேனீ, அ அது முட்டை வைக்குது இல்லைங்களா? அதுலருந்து நெறைய தேனீக்கள் வெளிய வரும். அதுல ராணி தேனீயும் வரும், வேலைக்கார தேனீக்களும் வரும். அப்போ அந்த முட்டைக்குள்ள இருந்து ராணி தேனீ வரணும் அப்படின்னா, அதுக்கு எந்த அளவுக்கு போசாக்கு, நியூட்ரிஷன் அதிகமா போகுதோ, அத பொறுத்து தான் அந்த தேனீக்கள் வெளிய வரும். அதாவது நியூட்ரிஷன் போசாக்கு அதிகமா போச்சு அப்படின்னா, அது ராணி தேனீயா வெளிய வரும். அதனுடைய போசாக்கு அது கம்மியா போச்சு அப்படின்னா, அது வேலைக்கார தேனீயா அங்க வரும். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஊட்டச்சத்து போகுதோ, அத பொறுத்து தான் அதனுடைய பிறத்தல் அங்க இருக்கும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சொல்லிட்டு, இப்போ நாமளும் கூட அதே போல தான். நம்மளும் அதே போல தான். இந்த மகா மேன்மையும், அருமையுமான வாக்குத்தத்தங்கள நம்ம புசிச்சு, அத பயன்படுத்தும் பொழுது, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்த நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, நம்மளும் வந்து எப்படி பிறப்போம் அப்புட்ன்னா, திவ்ய சுபாவத்துல பிறப்போம். ஒருவேள நம்ம பயன்படுத்தல அப்டின்னா, குறைவுள்ளவர்களா, திவ்ய சுபாவத்திற்கு கீழான நிலையில நம்ம பிறப்போம். அந்த ஒரு ஊட்டச்சத்த நம்ம பயன்படுத்தல அப்புட்ன்னா, நம்ம டேஞ்சர்ல இருக்கிறோம் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து இதுல நம்மளுக்கு குடுக்குறாரு. ரொம்ப அருமையான இந்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு புரியுது. அப்போ நம்ம திவ்ய சுபாவத்துல பிறக்கணும் அப்புட்ன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள புசிச்சு, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள நம்ம யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இதிலிருந்து பார்க்குறோம். இதைத் தொடர்ந்து நெக்ஸ்ட்டு புறக்கணிக்கப்படக்கூடாது, தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும். ரீப்ரிண்ட் 2879. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை விரும்பவும், செய்யவும், நமக்குள் வல்லமையை கொடுக்கும் எரிபொருள் போல, விசுவாசத்திற்கு அடிப்படையாக தெய்வீக வார்த்தையினால் உண்டான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இந்த கிருபையான வாக்குத்தத்தங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது. அவை தொடர்ந்து பயன்படுத்தப்படவும், நம்மை பலப்படுத்தத்தக்கதாக நம்மில் தொடரவும் வேண்டும். இந்த பெலன் பிரயோகிக்கப்பட்ட அளவிற்கு ஏற்ற வளர்ச்சியை இவ்வுலகப் போக்கிற்கு எதிராக நாம் அடைய வேண்டும். இந்த பேரால வாக்குத்தத்தங்கள நம்ம புறக்கணிக்கக்கூடாது, தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குடுக்குறாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய அந்த ஒரு விருப்பத்த நம்ம விரும்பணும். அதுக்கப்புறமா அத செய்யணும். விரும்புறது ஓகே. ஆனா, நம்ம செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு வல்லமை தேவை. ஒரு பவர் தேவை. அந்த பவர கொடுக்கக்கூடிய ஒரு எரிபொருள், ஒரு ஃபியூல் போல தான் என்ன அப்படின்னா, என்னன்னா, அது வாக்குத்தத்தம் அப்படின்றத குடுக்குறாரு. அதாவது நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையான
அந்த ஒரு வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால இதை நீங்க புறக்கணிக்காதீங்க, பயன்படுத்துங்க. இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினா தான் என்ன ஆவீங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு எதிரான ஒரு பாதையில, உலகத்துடைய போக்கு ஒரு சைடு இருக்கும். அந்த போக்கிற்கு எதிரான ஒரு பாதையில நம்மளால போக முடியும், நம்ம அடைய முடியும் அப்படின்றத குடுக்குறாரு. ஸோ அப்போ இந்த விஷயத்த நம்ம இப்படி சொன்னோம்னா, ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம சொல்லும்பொழுது, அது ரொம்ப அழகா புரியும். இந்த ரீபிரிண்ட் உள்ள நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, பிரதர் வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஸ்டீம் போட், நீராவி படகு. ஸோ 19ஆம் நூற்றாண்டுல வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. அந்த நீராவி இத வச்சு தான் போட்டா இருந்தாலும், ட்ரெயினா இருந்தாலும் அப்போ வந்து இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. இது எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு போட் இருக்குது. அந்த போட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும். அதாவது அதனுடைய லக்கு. ஒரு இடம் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகணும் அப்புட்ன்னா, அங்க என்ன நடக்கணும் அப்புட்ன்னா, அ அந்த போட்ல வந்து ஒரு சக்கரம் இருக்கும். உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியும். நீங்க பாருங்க. அந்த சக்கரம் வந்து தண்ணிக்குள்ள சுத்தும். ஸோ இந்த ஒரு சக்கரம் தண்ணிக்குள்ள சுத்துது இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பிரதர் நம்மளுக்கு குடுக்குறாருன்னா, போரிடும் திறன் அப்படின்னு குடுக்குறாரு. இப்போ புது சிருஷ்டிகளா நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். வந்திருக்கும் பொழுது, நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு போரிடக்கூடிய திறன் வந்து இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மாம்சம், அதனுடைய இச்சைகள், அதுக்கப்புறம் சாத்தான், இது எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கு எதிரா வந்து நம்ம போராடணும். ஸோ அந்த ஒரு போரிடும் திறன் அப்படின்றத அந்த சக்கரத்த குறிக்குது அப்படின்னு குடுக்குறாரு பிரதர். நெக்ஸ்ட்டு இந்த சக்கரம் சுத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பவர் தேவை. அந்த நீராவி தேவை. ஸோ அந்த நீராவி இருந்துச்சுன்னா தான், அந்த பவர் இருந்தா தான், அந்த ஸ்டீம் பவர் இருந்தா தான் என்ன ஆகும்னா, அந்த சக்கரம் சுத்தும். அப்போ இந்த நீராவி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எரிபொருள் வேணும். அதுதான் என்னன்னா, அந்த நிலக்கரி. ஸோ நம்மளுடைய நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னா, பெட்ரோல், டீசல்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த எரிபொருள், ஃபியூல். ஸோ அது இருந்தா தான் அந்த நீராவி வரும். அந்த நீராவியினுடைய பவர் மூலமா தான் என்ன ஆகும்னா, அந்த சக்கரம் சுத்தி, அந்த போட் வந்து அ அதனுடைய லக்க நோக்கி அங்க போகும். இப்போ அதே ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எடுத்தோம்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு போர் திறன், அத வந்து சுத்த வைக்கணும். அதாவது உலகத்துக்கு எதிராக அது போர் புரிய வைக்கணும் அப்புட்ன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டீம் பவர் தேவை. அது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது தான் விசுவாசம். எப்படி வந்து நீராவி அந்த சக்கரத்த இயக்குதோ, அதேபோல நம்மளுடைய விசுவாசம் வந்து நமக்கு என்ன பண்ணும்னா, இந்த உலகத்தை எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்துல நம்மள இயக்கும். அப்போ இந்த விசுவாசம், அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மெயினா ஃபியூலா இருக்கிறது. அந்த நிலக்கரி போல இருக்கிறது என்ன அப்டின்னா, வாக்குத்தத்தங்கள் அப்படின்றத பிரதர் நம்மளுக்கு குடுக்குறாரு. பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்கள படிச்சு, அத நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அந்த விசுவாசம் பலப்படுது. விசுவாசம் பலப்படும்போது என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம இந்த உலகத்தினுடைய போக்கிற்கு எதிரான ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸோ அப்படி வாழும்பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த போட் அது இந்த உலகத்தை எதிர்த்து, அது போக வேண்டிய இலக்குக்கு அங்க போய் சேரும். ஒருவேள ஒருவேள நம்ம இத புறக்கணிச்சிட்டோம் அப்டின்னா, பயன்படுத்தாம விட்டோம்னா, அந்த போட் பாதியிலேயே நின்றும். எப்படி வந்து நிலக்கரிய நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிறலாம். போதும் நிப்பாட்டு சொன்னாங்க அப்டின்னா, அது நீராவி போகாது. அதுக்கப்புறம் சக்கரம் சுத்தாது. அது கடல்லயோ, இல்ல ஆத்துலயோ அங்கேயே நின்னுக்கும். அதனுடைய இலக்க நோக்கி போகாது. அதுபோல தான் நம்மளுக்கும் கூட. அந்த வாக்குத்தத்தங்கள நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா, அத நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய போட் கூட என்ன ஆகும் அப்டின்னா, போய் சேர வேண்டிய இலக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு சாயல், அதுக்கு வந்து போகாம என்ன ஆகும் அப்டின்னா, இடையிலேயே ஸ்டாப் ஆயிரும். அதனால இந்த போட்டு அதனுடைய இலக்க நோக்கி நம்ம போறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ன அப்டின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் தான் அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க குடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு அவைகளுக்குள் ஆழமாய் ஆராயுங்கள். ரீப்ரிண்ட் 5559. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் அதிகம் அதிகமாய் ஆழமான ஆராய்ச்சி செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்தால், விசுவாசத்தின் வேர்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்து, அதை உங்கள் ஜீவனுக்குள் அனுப்பி, போஷிக்கப்பட்டதினால் மரங்கள் வளருவது போல் நீங்களும் வளருவீர்கள். இதனாலேயே நீங்கள் விசுவாசத்தில் நிலை கொள்வீர்கள். இந்த ரீப்ரிண்ட்ல நம்ம வாக்குத்தத்தங்கள வந்து ரொம்ப ஆழமா, அதிகமா ஆழமா நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றது குடுத்திருக்கிறாரு. அ அதாவது வாக்குத்தத்தங்கள நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அதனால நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அதுல ஒண்ணுமே நம்மளுக்கு கிடைக்காது. அத வந்து நம்ம உள்ள ஆழமா வந்து ஆராய்ச்சி செய்யும்போது தான்,
அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம உறிஞ்சி அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்ம வளர முடியும் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, மரம். ஒரு மரம் வந்து எப்படி வளருது அப்படின்னா, அதனுடைய வேர் வந்து அந்த மண்ணுக்குள்ளே ரொம்ப ஆழமாக உள்ளே போய் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து அந்த ஜீவனுக்குள்ளே அனுப்புது. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மரம் வந்து அங்கே வளருது, கனிகளை கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போது அதே போல தான் நம்ம வாக்குத்தத்தங்களை ஆழமாக ஆராய்ச்சி செய்யும்போது நம்முடைய விசுவாசத்தின் வேர்கள் என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி நம்மளுடைய ஜீவனுக்குள்ளே அனுப்புமா, நம்மளுடைய லைஃப்குள்ளே அனுப்புமா. அப்படி லைஃப்குள்ளே அனுப்பிச்சிச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனுக்குள்ளே அனுப்பிச்சதுன்னா நம்ம சும்மா இருப்போமா? அதில் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம முழுசாக விசுவாசிச்சு அதை நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் வேர்கள் பலப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி ஒரு மரம் வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் எடுத்து வளருதோ, அதுபோல இந்த விசுவாசத்தின் வேர்கள் பலப்பட்டு நம்முடைய ஜீவனுக்குள்ள இது வந்து என்ன ஆகும்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். ஒருவேளை அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுக்காம போயிட்டோம்னா, ஸோ மரம் பாருங்க அதனுடைய ஊட்டச்சத்தை எடுத்து தான் வளருது. அது எப்போ வளராம போகுது அப்படின்னா, அதுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம போகும்போது தான் அது வளராது. அது போல தான் ஒருவேளை நம்ம அந்த ஒரு ஊட்டச்சத்துக்களை எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் கூட அங்க வளராது. அதனால இந்த வாக்குத்தத்தங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊட்டச்சத்துக்களை நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம எடுத்தா தான், சங்கீதம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஸோ அந்த மரம் போல நம்ம வந்து இருப்போம். நாம உறுதியா அந்த விசுவாசத்துல அங்க நிலைச்சு இருப்போம் அப்படிங்கிறது இதுல பார்க்குறோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இருதயம் வாக்குத்தத்தங்களினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுல வந்து 3 ரீப்ரிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒன்று நான் பார்க்கலாம். ரீப்ரிண்ட் 3552. தெய்வீக வார்த்தையிலிருந்து வரும் வாக்குத்தத்தங்கள் இருதயத்திற்குள் ஏற்படும் அதன் ஏக்கங்களை பூர்த்தி செய்யும் வண்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், இருதயமானது வேற்று காரியங்களை புசிக்க துவங்கும். உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு இருதயத்தை சுற்றி வளைத்து பல கவர்ச்சிகரமான காரியங்களை முன்வைத்து, ஒருவேளை இருதயம் நிரப்பப்படாமல் இருக்குமாயின் இவைகளில் சிலவற்றை பெற்றுக்கொண்டு இருதயம் நிரம்பிவிடும். இந்த ரீப்ரிண்ட்ல இருதயம் வந்து வாக்குத்தத்தங்கள்னால அங்கே நிரம்பி இருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய இருதயத்துக்கு அப்படின்னு அங்கே பசி இருக்குமா, பசி, தாகம், ஒரு ஏக்கம் வந்து இருக்குமா. நம்மளுடைய பாடிக்கு எப்படி வந்து பசி இருக்குதோ, தாகம் இருக்குதோ, அப்போ பசி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். தாகம் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம். அதுபோல் இருதயத்துக்கு அப்படின்னு அங்கே பசி, தாகம், அங்கே ஏக்கம் இருக்குது. அதை வந்து நிவர்த்தி செய்யணும், பூர்த்தி செய்யணும். அப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தேவனுடைய அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை சாப்பிடணும், அதை வந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய இருதயம் வந்து அதனுடைய பசி, தாகம், ஏக்கங்கள்லாம் அங்கே நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றது பார்க்கணும். ஒருவேளை அந்த வாக்கு தத்தங்களால் நம்ம நிரப்பாமல் விட்டுட்டோம்னா, எடுத்துக்காமல் விட்டுட்டோம்னா, சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இருதயம் வந்து காலியாக இருக்கும். அப்படி காலியா இருக்கும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இருதயத்தை சுத்தி வளைச்சு நின்னுக்குவாங்களாம். யாரு அப்படின்னா, உலகம், மாம்சம், அப்புறமா பிசாசு. இவங்கெல்லாம் அந்த இருதயத்தை சுத்தி வளைச்சு நின்றுக்கிட்டு அந்த இருதயத்துக்கு உலகத்தின் பல கவர்ச்சிகரமான காரியங்களும் முன்னாடி வைப்பாங்களாம், காமிப்பாங்களாம். அப்போ இந்த இருதயம் எம்டியா இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கவர்ச்சிகரமான காரியங்களை பார்த்து அதுல வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த உலகத்துடைய காரியங்களை வந்து இருதயத்துல அங்க நிரப்பி வச்சுக்குமா. ஸோ இதைத்தான் வந்து இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து இந்த ரீப்ரிண்ட் உள்ளே போய் நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்லிட்டு ஒரு ஊமையை குறித்து நம்மளுக்கு பிரதர் வந்து எக்ஸாம்பிள் எழுதுறாரு. மத்திய 12வது அதிகாரம் வசனம் 43 அந்த ஒரு ஊமை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அசுத்த ஆவி வந்து ஒரு மனுஷனை விட்டு இலைப்படுறதுக்காக வேறு இடத்துக்கு போகுதான். அதை அலைஞ்சு திரிஞ்சு போய் பார்த்துட்டு இலைப்படுறதுக்கு இடமே இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் அந்த மனுஷனுக்குள்ளேயே வரதுக்கு பார்க்குதான். அப்படி பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் வந்து காலியா, அதாவது கூட்டி பெருக்கி சுத்தமா ஜோடிக்கப்பட்டு சுத்தமா இருக்குதாமா, காலியா எம்டியா இருக்குதாமா. இதை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப குசியாயிட்டு என்ன பண்ணுதுன்னா, அது வேற தன்னை விட பொல்லாத ஒரு 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ள போய் மறுபடியும் அங்க தங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு அங்க பிரதர் கொடுக்குறாரு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் வந்து
சுத்திகரிக்கிறது மாத்திரம் அங்க போதாது. அந்த கிளீனா இருக்கிறது மாத்திரம் போதாது. நம்ம அந்த ஒரு நீதிமான் வாழ்க்கைய வந்து வாழணும். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம நீதிமானாக்கப்படுறோம் இல்லைங்களா? அந்த நீதிமானாக்கப்படுதல் மட்டும் போதுமா அப்டின்னா, அப்படி கிடையாது. நம்முடைய இருதயம் வந்து கர்த்தருடைய வார்த்தையினால் அங்க நிரப்பப்படணும். ஃபில்டு வித் தி லார்ட் ஹிம்செல்ஃப். கர்த்தரால் அங்க நிரப்பப்படணும். கர்த்தரால நிரப்பப்படணும்னா எப்படி? நம்ம கர்த்தர் சொல்றார் இல்லைங்களா? நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன். அவரே சொல்றாரு. அவரு சத்தியமாக அங்க இருக்கிறாராம். அப்போ அவர்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சத்திய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தங்கள். அதனால நம்முடைய இருதயத்த வந்து நாங்க நிரப்பிக்கணும். அப்படி நிரப்பிக்கும் பொழுது, நம்மளுடைய இருதயத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒரு பசி, தாகம், ஏக்கங்கள் இது எல்லாமே அங்க பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஒருவேளை காலியா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அங்க உலகத்தினுடைய காரியங்கள் வந்து நிரம்பிரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ரீப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அ இருதயம் வந்து வாக்குத்தத்தங்களால் அங்க நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குதுன்றது இதில பார்க்குறோம். இதைத் தொடர்ந்து ரீப்ரிண்ட் 222:8 அதில என்ன இருக்கு அப்டின்னா, உண்மையான தேவ பக்திக்குள் நடத்துவதில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும் பெரிதான தூண்டுதல் வேறொன்றும் இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு 3 லைனுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைனே தேவையில்ல. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படியாப்பட்டது அப்படின்னு இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள தவிர வேற எதுவுமே நம்மள அந்த உண்மையான தேவ பக்திக்குள்ள நடத்துறதுக்கோ, இல்ல தூண்டுறதுக்கோ இல்ல. இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மள உண்மையான தேவ பக்திக்குள்ளாக நடத்தும். நம்மள அந்த வழியில போறதுக்கு நம்மள தூண்டும். அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது இந்த வாக்குத்தத்தத்துக்கு அப்படிங்கிறது தான் இதில பார்க்குறோம். இதைத் தொடர்ந்து ரீப்ரிண்ட் 5460 நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதிலும், ஜெயம் கொள்கிறவர்களுக்கான அருமையான வாக்குத்தத்தங்களை பற்றின நம்முடைய அறிவின் மேலும் நம்முடைய சந்தோஷம் பெரிதும் சார்ந்திருக்கும். பெறால நம்மளுடைய சந்தோஷம் எதன் மீது சார்ந்திருக்கணும்? நம்ம எப்போதான் சந்தோஷம் படணும்? நம்முடைய சந்தோஷம் எப்போ இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய படிக்கும்போது. அதாவது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கான அந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அந்த வாக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தத்த பற்றியதான ஒரு அறிவு, ஒரு நாலேட்ஜ். அத நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கணும். இப்படிதான் ஒரு புது சிருஷ்டி அந்த வாக்குத்தத்தங்கள்ல அவங்களுடைய சந்தோஷம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதில பார்க்குறோம். அப்போ இவ்வளவு நேரமா நம்ம மேல படிச்சோம் இல்லைங்களா? இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய இருதயத்தில நிரப்பிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்த நம்ம விட்டுறக்கூடாது. இந்த வாக்குத்தத்தத்த புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். நிரப்பி வச்சுக்கணும். அத நம்ம விட்டுறக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு இந்த லைன் தான். இந்த லைன் தான் அங்க சரியான ஒரு விஷயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள நம்ம ஸ்டடி பண்ணணும். அதனுடைய அறிவ நம்ம பெற்றுக்கொண்டு, அத இருதயத்தில அப்படியே நிரப்பி வச்சுக்கணும். அதில தான் நம்முடைய சந்தோஷம் அங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில பார்க்குறோம். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் அவைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். இதில 3149 ஆழ்ந்த எண்ணம் மற்றும் சிந்தனையும் கொண்டு நாம் இந்த வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும், அவைகளிடமிருந்து வரும் உற்சாகமூட்டும் ஏவுதலையும் சேகரித்துக் கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பெறால ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா? எப்படி அப்படின்னா, ஆழ்ந்த எண்ணம் மற்றும் சிந்தனை கொண்டு அப்படின்னு அங்க இருக்குது. இது நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சோபர்லி அப்புறமா தாட்ஃபுல்லி. இந்த சோபர்லி அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சீரியஸா, ரொம்ப தெளிவா, கிளீனா நம்ம மைண்ட்ல வச்சு அத கவனிக்கணும். அப்புறம் தாட்ஃபுல்லின்னு சொல்லும்பொழுது அந்த சிந்தனை ரொம்ப கவனமா, ரொம்ப டீப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, அத கவனிச்சு அந்த வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், உணர்ந்து கொள்ளணும். ஸோ இப்படி நம்ம டீப்பா கவனிக்கிறது, இந்த மாரி நம்ம முயற்சி செய்யும் பொழுது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதோடைய முக்கியத்துவத்த நம்ம உணருவோம். உணர்ந்து அதில வரக்கூடிய உற்சாகமூட்டுதல், அந்த ஏவக்கூடிய காரியங்கள நம்ம அதில கவனிப்போம். அப்போ இப்படி வரக்கூடியதான அந்த ஒரு உற்சாகமூட்டுதல் மற்றும் ஏவக்கூடிய காரியங்கள நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, நம்முடைய அனுபவங்கள் இப்படி ஒரு சோதனைகள், அனுபவங்கள் நம்மளுக்கு வரும்பொழுது, இந்த உற்சாகமூட்டக்கூடிய காரியங்கள், இந்த ஏவுதல் என்ன பண்ணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நம்ம தடைப்படாம, தொடர்ந்து நம்ம முன்னேறுறதுக்கு இது உதவியாக அங்க இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கர்த்தரோடு நெருங்கி வாழும்போது அவைகளின் மேன்மையை நாம் அதிகமாகவும் முழுமையாகவும் உணர்ந்து கொள்வோம். ஒரு சப்ஹெட்டிங்கில் ரீப்ரிண்ட் 3149 அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன்.
தேவனுடைய மனதோடு நாம் நெருங்கிய ஐக்கியம் மற்றும் இசைவு கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானது நம்முடைய இருதயத்தை ஈர்க்கும்போது, அப்போஸ்தலர்களின் இருதயத்தில் அன்று காணப்பட்ட பரிசுத்தமான ஆர்வம் போன்று நம் இருதயத்திலும் ஒளி வரத்தக்கதாக இந்த அருமையான வாக்குத்தத்தங்களின் மேன்மையை அதிகம் அதிகமாக உணர்ந்திருப்போம். இந்த சப்ஜெக்டிங் பார்க்கும்போது கர்த்தரோடு நம்ம நெருங்கி வாழும்போது வாக்குத்தத்தங்களுடைய மேன்மையை நம்ம அதிகமாகவும் முழுமையாகவும் உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது இதுக்குரிய அந்த விளக்கம், அந்த பேராகிராஃப் பார்த்தோம்னா அதில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு தேவனுடைய மனதோடு நாம் நெருங்கிய ஐக்கியம் மற்றும் இசைவு கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானது நம்முடைய இருதயத்தை ஈர்க்கும் போது. ஸோ கர்த்தருடைய ஆவி வந்து நம்முடைய இருதயத்தை ஈர்க்குதான். எதுக்காக ஈர்க்குது அப்படின்னா, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வைக்கிறதுக்காக, அவருக்குள்ளாக நம்ம இசைவுக்குள்ளாக வரதுக்காக கர்த்தருடைய ஆவி நம்மளை ஈர்க்குதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னா, நிச்சயமாக நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நம்ம வந்திருப்போம், ஒரு இசைவிற்குள்ளாக நம்ம வந்திருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம், அவருடைய ஊழியங்களை செய்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம தேவனோடு கூட அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம அங்கே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டு, அப்போஸ்தலர்களின் இருதயத்தில் அன்று காணப்பட்ட பரிசுத்தமான ஆர்வம் போன்று நம் இருதயத்திலும் ஒளி வரத்தக்கதாக இந்த அருமையான வாக்குத்தத்தங்களின் மேன்மையை அதிகம் அதிகமாக உணர்ந்திருப்போம். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போஸ்தலருடைய இருதயத்தில் அங்கே ஒரு பரிசுத்தமான ஆர்வம் அங்கே வந்து இருந்தது. அந்த இருதயத்தில் வந்து ஒளி வரத்தக்கதாக அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு அதனுடைய மேன்மை வந்து அதிகம் அதிகமாக அவங்க முழுமையாக வந்து அவங்க உணர்ந்து கொண்டாங்க. ஸோ அப்படி உணர்ந்து கொள்ளும் போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியங்களை அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த மாதிரி நம்மளும் ஈர்க்கப்படும் போது நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஒரு பரிசுத்தமான ஒளி, ஒரு பரிசுத்தமான ஆர்வம் எப்படி அவங்களுக்கு நிறைவேறுச்சோ, அதுபோல் நம்மளுடைய இருதயத்திலையும் அந்த ஒரு பரிசுத்தமான ஒளி, அங்கே பரிசுத்தமான ஒரு ஆர்வம் வந்து வருமா, அதை நம்ம உணர்வோமா. அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்களை அவங்க உணர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப உற்சாகமாயிருச்சான், ரொம்ப வைராக்கியம் அவங்களுக்கு வந்துச்சான். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்களையே ஒப்பு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு இசைவாக அவங்க தங்களுடைய ஜீவியத்தையே அவங்க கொண்டு போனாங்க. அப்படி அவங்க தங்களுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. எல்லாருடைய மரணமும் பார்க்கும்பொழுது விசேஷ மரணமாக அங்கே இருந்துச்சு. அப்போது அதுபோல் ஒரு பரிசுத்தமான ஆர்வம், அந்த ஒளி நம்மளுடைய இருதயத்தில் வரத்தக்கதாக இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய மேன்மையை, அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு அதிகமாகவும் இன்னும் முழுமையாகவும் நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை இப்படியாக வழிநடத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவன்கிட்ட நெருங்கணும். தேவன்கிட்ட நெருங்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பரிசுத்தாவி கிடைக்குது. கிடைக்கும்போது நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த வாக்குத்தத்தங்களை புரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய இருதயம் வந்து தூண்டப்பட்டு நம்ம இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்கிறதுக்கு, பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக அங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங், கிருபையிலும் அறிவிலும் வளரத்தக்கதாக அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த சப்ஹெட்டிங்கில் 2 ரீப்ரிண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவதாக ரீப்ரிண்ட் 3156, வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்ட பின்னர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி சரியாக மதிப்பீடு செய்யவும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ச்சியான விசுவாசமும் காலமும் நமக்கு தேவைப்படுகின்றது. இதுவே வேத வாக்கியங்களின் அடிப்படையில் கிருபையிலும் அறிவிலும் வளர்வதாகும். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உற்று கவனிக்கும் போது நாம் அறிவில் வளர்ச்சியடைகின்றோம், அதை விசுவாசித்து நம்மில் செயலாற்றுகின்றோம். மேலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி உள்ளதா என தெளிவாக உணர்ந்து கொள்ள நாடுகின்றோம். அறிவு வளரும்போது அதன் கூடவே கிருபையிலும் நாம் வளர்கின்றோம். ஏனெனில் நமக்கு வெளியாக்கப்பட்ட அறிவை நாம் நல்லதும் உண்மையுமான இருதயத்தில் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற கீழ்ப்படிதல் மற்றும் நீதியை, அதாவது கிருபையை நாம் காட்டாவிட்டால் அறிவின் அடுத்த படிக்கு செல்ல நாம் தயாராக இருக்க முடியாது. மேலும்
முன்னேறுவது நிறுத்தப்படும் அல்லது பின்னாக திருப்பப்படுவோம். நம்ம கிருபையிலையும் அறிவிலையும் வரணும் அப்படின்னா தேவன் கொடுத்துட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இந்த சப்ஹெட்டிங்ல இருக்குது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, வாக்குத்தத்தங்களை நம்ம வெறுமனே படிக்கிறது மாத்திரம் இல்லை. அதாவது வெறுமனே அறிவு சார்ந்த விஷயத்துல அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது மாத்திரம் கிடையாது. இன்னுமா அதை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்கான ஒரு அர்த்தமாக இருக்குது. அப்போ நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை படிக்கிறோம். நமக்கானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியா உணரணும். அப்படி நம்ம சரியா உணரணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு காலம் தேவைப்படுது. அந்த பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கிறதுக்கு நமக்கு காலம் தேவைப்படுது. இன்னுமா நம்மளுக்கு தொடர்ச்சியான விசுவாசம் அதை நம்ம அப்ளை பண்ணணுமா. அந்த ஒரு காலத்துல நம்மளுடைய அந்த வாழ்க்கையில தொடர்ச்சியான விசுவாசத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஜீவியம் நம்ம ஜீவிப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது, கிருபையிலையும் அறிவிலையும் வளருறது. இதை நம்ம இன்னும் எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, வாக்கு தத்தம் அதை ஒன்று நம்ம படிக்கிறோம். படிச்சு அதுல உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிவின் மூலமாக அங்க தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம உணர்றோம், ஏத்துக்கிறோம். இப்போ அந்த ஏற்றுக்கொண்ட காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. அதே போல அந்த காலத்துல நம்முடைய பரிசுத்தமான இந்த ஒரு ஜீவியத்துல தொடர்ந்து தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இந்த காலத்துல நம்மளுக்கு விசுவாசம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கிருபையிலையும் வளருவோம் அப்படின்றது இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சங்கீதம் 34:19 ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் ஒரு முக்கியமான திட்டங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அந்த அனுபவங்கள்ல அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோதனையான காரியங்கள், கவலைகள், துன்பங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம நம்மளை பலப்படுத்தணும். அதாவது நம்மளுடைய கேரக்டர் பாலிஷ் ஆகணும். நம்மளை தேவன் ஏதோ ஒரு விதத்துல வடிவமைக்கிறதுக்காக இது எல்லாமே அனுமதிக்கிறார். அப்போ இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இப்படி அனுமதிக்கும் பொழுது நம்மளுடைய மாம்சத்தினால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட போகணும். அவர்கிட்ட அன்பு வச்சு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எல்லா விதமான உதவிகளையும் பெற்றுக்கொள்ளணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்குது. இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன ஆகும்னா, தேவன் அந்த ஒரு சோதனையான வேலைகளில் நம்ம கிட்ட நெருங்கி சேர்ந்து நமக்கு ஒரு விசேஷமான ஆறுதல் தரார். அந்த ஒரு சோதனை வேலைகளில் விசேஷமாக நம்மளை நெருங்கி அவர் சேர்றாரு அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா இதை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறோம். அதாவது அந்த சோதனையான ஒரு காலம் வரும்போது, அந்த துன்பமான ஒரு காலம் வரும்போது நம்ம தொடர்ச்சியான விசுவாசத்தின் மூலமாக இதை அப்ளை பண்ணணும். ஓ, இப்படிப்பட்டதான சோதனைகள் நம்மளுக்கு வருதா, கஷ்டங்கள் துன்பங்கள் வருதா, இப்போ நம்ம தேவன் மீது தொடர்ச்சியா ஒரு விசுவாசம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல எதுலையுமே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அவரை தேடி நாடி ஓடுவோம். அவர்கிட்ட ஜெபத்துல போவோம். அவர்கிட்ட ஒரு ஐக்கியம் கொள்வோம். அவர்கிட்ட நம்ம உதவி கேட்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு அறிவின்படியாக நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த வாக்கு தத்தத்துல ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதாவது சுதந்திரிச்சுக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு தான் அங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த வாழ்க்கையை வாழும்போது இதை நான் பெற்றுக்கொண்டேனா, இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேனா அப்படின்னு பார்க்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை நான் தேடுவேன், நம்ம தேடுவோம், நாடுவோம். அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்காக அதற்கே உண்டான விஷயத்த மறுபடியும் பண்ணுவோம். இப்போ நான் அந்த ஆறுதல் தேவை, இந்த ஒரு சோதனையிலிருந்து நான் விடுவிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தேவன்கிட்ட போவோம்.
உதவி கேட்போம், ஜெபம் செய்வோம். ஸோ இப்படி நம்ம செய்யும்போது அதற்கே உண்டான வாழ்க்கை வாழ்றது தான் என்ன அப்படின்னா, அந்த கிருபையில வளர்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே குடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு கிடைச்சிட்ட இந்த ஒரு அறிவுல இருந்து என்ன பண்ணணும்னா, அத அந்த ஒரு வாக்குத்தத்தங்கள, அந்த ஒரு அறிவ நல்லதும் உண்மையுமான இருதயத்தில நம்ம பெற்றுக்கொண்டு, அதற்கே உரிய கீழ்ப்படிதல், அப்புறமா நீதி அத வந்து செய்யணும். இந்த இடத்துல வந்து பாருங்க, அ நீதி அப்படின்ற இடத்துல பிராக்கெட்ல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க, கிருபை அப்படின்னு. அப்போ அந்த உண்மையும் உத்தமமான இருதயத்தில பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியத்தில இருந்து, அதுக்கு நம்ம கீழ்ப்படிதல் காண்பிக்கணும், நீதி செய்யணும். அப்போ இத செய்யும்போது தான், அந்த கிருபை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள வளருது அப்படிங்கிறத நம்மளுக்கு காண்பிக்கிறாங்க. இப்படியாக நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, ஒரு அறிவு கொடுக்கப்பட்டு கீழ்ப்படிதல் காமிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த அறிவு நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஒருவேள நம்ம கீழ்ப்படிதல் காண்பிக்கவே இல்ல அப்படின்னா, அடுத்த அறிவுக்குள்ளாக நம்ம போகவே மாட்டோம். அடுத்த அறிவு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் இதிலேயே பிரதர் நம்மளுக்கு எழுதுறாரு. அந்த அறிவு அப்படியே ஸ்டாப் ஆயிருமா. ஸ்டாப் ஆயிட்டு, அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தைய சொல்றாரு பாருங்க. அப்படியே நம்ம திரும்பி போயிருவோம். பழைய நிலைக்கு திரும்பி போயிருவோம் அப்படிங்கிறத அங்க குடுக்குறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்ட அந்த ஒரு அறிவிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இருதயத்தில ஏற்றுக்கொண்டு, அதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான ஜீவியம் நம்ம ஜீவிக்கணும். ஸோ அப்படி ஜீவிக்கும் பொழுது, அங்க அறிவிலையும், கிருபையிலயும் நம்ம வளருவோம். அதாவது அந்த நாலேட்ஜ் அந்த பெற்றுக்கொண்ட விஷயத்திலேருந்து நாலேட்ஜ் தெரியுது. அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக அங்க மாறுது. நம்ம நீதி செய்றோம், அதுக்கு கீழ்ப்படிகிறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரீப்ரிண்ட் 8:6-3 விலையேற பெற்றதான இந்த வாக்குத்தத்தங்கள் யாவும் அற்புதமான ஜீவ வார்த்தைகளாம். அவைகளின் இனிமையான தனி சிறப்புகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து, பின்னர் நம்முடைய வாழ்வில் அவைகளின் ஆசீர்வாதமான கனிகளை கொண்டு வருவதற்கு ஏதுவாக அவற்றை மீண்டும் மீண்டுமாக தியானிக்க கடவோம். இவைகள் இருளும் சோதிக்கிறதுமான தருணங்களில் நம்மை மகிழ்வித்து, நம் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் வரையிலும் நெருக்கமான பாதையில் நாம் தொடர்ந்து ஓடத்தக்கதாக நலிந்து போய்க் கொண்டிருக்கிற நம்முடைய திறன்களை புதுப்பிக்கப்பட்ட உற்சாகத்தினாலும் தைரியத்தினாலும் மற்றும் பக்தி வைராக்கியத்தினாலும் வலுவூட்டும். இதுல பாருங்க, முதல் வார்த்தையே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. அற்புதமான ஜீவ வார்த்தைகளாம். வாக்கு தத்தங்கள் அப்படிங்கிறது அற்புதமான ஜீவ வார்த்தைகளாம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு ஜீவன் கொடுக்குது. நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா, இதுல இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? அதான் நம்மளுக்கு அடுத்த லைன்ல குடுத்துருக்கிறாரு. அத மீண்டும் மீண்டுமாக தியானிக்கணும். மறுபடியும் மறுபடியுமா தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதில் இருக்கக்கூடிய இனிமையான தனி சிறப்புகள், முக்கியத்துவம். அதாவது வாக்குத்தத்தத்துல என்ன இருக்குது? ஏன்? எதுக்கு? எல்லாமே நம்முடைய இருதயத்துல பதிஞ்சிருமா. அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன் இதுக்கு குடுத்துருக்காங்க? இதுல என்ன இருக்குது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய இருதயத்துல அப்படியே பதிஞ்சிருமா. பதிஞ்சு, அது நம்மளுடைய வாழ்க்கையில அதற்கே உரியதான ஆசீர்வாதமான கனிகள கொடுக்குமாம். இப்ப பாருங்க, உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். அதற்குண்டான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது? விசுவாசம் அதிகமாகுது, சமாதானம் கிடைக்குது, தேவனுக்கு முழுமையா கீழ்ப்படுகிறோம், நம்மள்ட்ட அன்பு வளருது, பொறுமை வளருது, இப்படி எல்லா கனிகளும் வளருது. இதுதான் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதமான கனிகள். அப்போ இந்த கனிகள் நம்மளுக்குள்ள வளரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? மீண்டும் மீண்டுமா அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். தியானிக்கணும் அப்படிங்கிறத தான் இதுல பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதை தியானிக்கும்போது, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு சோதனை இல்லாட்டி ஒரு ரொம்ப கஷ்டமான, ரொம்ப இருளான சூழ்நிலைகள்ல கூட, அது நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, ஒரு உற்சாகத்த கொடுக்குமாம். அதாவது இந்த சோதனை கஷ்டமான நேரங்கள்ல நம்ம எப்படி இருப்போம்? ஒரு மங்கின திறன். அதாவது நம்மளுடைய பலனெல்லாம் போயிருக்கும். ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். அப்படியே நம்ம மங்கி போயிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல, இந்த வாக்குத்தத்தங்கள நம்மளுடைய இருதயத்துல பதிஞ்சிருக்கும்போது, நம்ம அத தியானிக்கும்போது, அது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷ கொடுக்கும் அப்படியே. நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையா இருந்துட்டாலும்,
நம்மளுக்கு ஒரு தைரியம், ஒரு உற்சாகம், ஒரு வைராக்கியம் கொடுத்து இந்த இடுக்கமான பாதையில் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து ஓடுறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். எதுவரையில நம்மளுக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தம் உதவி செய்யும் அப்படின்னா, நம்முடைய கண்கள் ராஜாவை மகிமை பொழிந்தவராய் காணும் வரை. ஸோ இது எப்போ நடக்கும் நம்மளுக்கு? நம்மளுடைய அந்த மரணம் நம்ம திரைக்கு அப்பால அங்க போறது வரை. அப்போதான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுவரை அதுவரை அதாவது நம்மளுடைய மரண பரியந்தம் இந்த ஒரு உற்சாகம், இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு வைராக்கியத்தை இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்து அதில் நம்மளை பலப்படுத்தும். நாம் மகிமைப்படுறவரையே இந்த மங்கின திறனுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட உற்சாகம், தைரியம், வைராக்கியம் இதெல்லாம் கொடுக்கறது எதனால மட்டும்தான் முடியும் அப்படின்னா, தேவன் கொடுத்துட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து பார்க்குறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம மறுபடியும் மறுபடியுமா தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைய தினத்துல நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை புசியுங்கள். ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி பிறத்தல் நிலைக்குள்ள போகணும் அப்படின்னா இடைப்பட்ட அந்த ஒரு காலப்பகுதியில் அவருடைய வளர்ச்சி இருக்கணும். அவருடைய வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஒரு போசாக்கு, ஆவிக்குரிய போசாக்கை இந்த வாக்கு தத்தங்களை புசிச்சு அதிலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து புறக்கணிக்கப்படக்கூடாது, தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும். ஸோ ஒரு நீராவி படகு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து அந்த நீராவி, அந்த உந்து சக்தி தேவைப்படுது. அதை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த நிலக்கரி, எரிபொருள். ஸோ அந்த உந்து சக்தி இருந்தால் தான் அந்த தண்ணியை எதிர்த்து அந்த சக்கரம் வந்து சுற்றும். ஸோ அது போல் இந்த ஒரு உலகத்தை எதிர்த்து ஒரு போரிடக்கூடிய திறன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அங்கே விசுவாசம், அந்த ஒரு பவர் தேவை. அந்த பவரை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த எரிபொருள் போன்ற அந்த ஒரு வாக்கு தத்தங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதனால அந்த வாக்கு தத்தங்களை இப்போ அந்த எரிபொருளை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா போட்டு வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாது, அது தொடர்ந்து பயன்படுத்தினா தான் போகும். அதுபோல் அந்த வாக்கு தத்தங்களை நம்மளும் புறக்கணிக்கக்கூடாது, தொடர்ந்து பயன்படுத்தணும், இல்லாட்டி இலக்கை நோக்கி போக முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அவைகளுக்குள் ஆழமாய் ஆராயுங்கள். எப்படி வந்து ஒரு மரம் அந்த மரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த மண்ணுக்கு அடியில் இருந்து உறிஞ்சி எடுத்து அந்த மரத்துக்கு கொடுக்குதோ, அப்போ அந்த மரம் வந்து ஸ்ட்ராங் ஆகி அது கனிகளை கொடுக்குதோ, அதுபோல் நம்மளும் கூட அந்த வாக்கு தத்தங்களுக்கு உள்ள ஆழமாக ஆராய்ஞ்சு அவருடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்தா தான் இந்த புது சிருஷ்டி அது விசுவாசத்தில் நிலை கொள்ளும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இருதயம் வாக்கு தத்தங்களினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஸோ ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தை காலியாக வச்சுருந்தோம் அப்படின்னா உலகம், மாம்சம், பிசாசு, அந்த கவர்ச்சிகரமான காரியங்கள் எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ அப்படி நம்ம எம்டியாக வச்சுக்காம நம்ம என்ன பண்ணால் வாக்கு தத்தங்களால் அங்கே நிரப்பி வச்சுக்கணும். அப்படி நம்ம நிரப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை தூண்டி உண்மையான தேவ பக்திக்குள்ளாக அவங்கள நடத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இப்படிப்பட்டதான இந்த ஒரு வாக்கு தத்தங்கள் மேல் தான் நம்மளுடைய சந்தோஷம் அது ரொம்ப பெரிதும் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத குறித்து கூட நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அவைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்கவும். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன முக்கியத்துவமான விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு ஆழ்ந்த எண்ணம் மற்றும் சிந்தனை ரொம்ப டீப்பாக வந்து நம்ம அதை வாட்ச் பண்ணணும், அதை டீப்பாக வந்து சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் ஊட்டுதல், ஏவுதல், அதை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். நம்மளுடைய இருதயத்தில் சேகரித்து வச்சுக்கும் போது அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவங்களில் இதை நம்ம பயன்படுத்துவோம், அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கர்த்தரோடு நெருங்கி வாழும்போது அவைகளின் மேன்மையை நாம் அதிகமாகவும் முழுமையாகவும் உணர்ந்து கொள்வோம். அப்போ இதில் வந்து தேவனுடைய மனதோடு நம்ம நெருங்கி ஐக்கியம் ஒரு இசைவுக்குள்ளாக நம்ம வரணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவி வந்து நம்மளை ஈர்க்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படியாக ஈர்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எப்படி ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிச்சாங்க, அவங்களுடைய இருதயத்தில் வந்து அந்த வைராக்கியம் எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு அவங்க தங்களுடைய ஊழியத்தை செஞ்சாங்களோ அதுபோல் நம்மளும் வந்து அந்த மாதிரியான ஊழியங்களை செய்வோம். இந்த வாக்கு தத்தங்களுடைய மேன்மையை அதிகமாக உணர்வோம். இதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்து நம்ம பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்போம். அதுக்கு கர்த்தரோடு நம்ம நெருங்கி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிருபையிலும் அறிவிலும் வளரத்தக்கதாக அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையான அந்த இருதயத்தில் வந்து
நம்ம ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அதன்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. ஸோ வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் கூட நம்ம அதில் பார்த்தோம். ஸோ இப்படியாக நம்ம வாழும் பொழுது நம்ம கிருபையிலையும் சரி, அறிவிலையும் சரி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் நம்ம நம்மளுடைய இந்த ஒரு மாம்சத்தில் நம்மளுடைய பலன்லாம் போன சூழ்நிலைகளில் நம்ம மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உற்சாகத்தில், தைரியத்தில், பக்தி வைராக்கியத்தில் நம்ம ஓடணும் அப்படின்னா இந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை நம்ம மறுபடியும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து கூட நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய தினத்தில் இதோடு நம்ம கூட இந்த ஒரு கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய வாரங்களில் மீதி இன்னும் ஒரு 3 பேஜ் இருக்குது. அந்த ஒரு முக்கியத்துவத்தை கூட நம்ம பார்த்து அங்கே முடிக்கலாம். அதுவரை தேவன் நம் யாவரையும் அவருடைய கிருபையினால் வழிநடத்துவாராக. தேவநாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.